ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் செய்து பார். ஏனென்றால் நம் வாழும் வீட்டுக்கும் நம் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு புதிய வீடு வாங்கி அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்கிறவங்களும் நான் நிறைய பார்த்துள்ளேன். அதே சமயத்தில் அந்த வீடு ஒத்து வராத பட்சத்தில் வாழ்க்கையில் கீழே சரிந்து விழுந்து கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைய அனுபவிக்கிறதையும் நான் பார்த்துள்ளேன். நம் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் அது கொடுக்கக்கூடிய சக்தி ஆற்றல் அந்த வீட்டில் அல்ல, அந்த வீட்டு எண்ணுக்குத்தான் அந்த அதிகமான சக்தி வலிமை கண்டிப்பாக உண்டு. இது உண்மை. நாம் குடியிருக்கும் வீட்டு எண் நம்ம பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணுக்கும் அதிர்ஷ்டமாக அமைந்துவிட்டால் நல்ல பணமும் புகழும் வசதியும் செல்வ செழிப்பும் நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேரும். இது அற்புதம். உங்களோட அதிர்ஷ்டமான அந்த வீட்டு எண்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு அந்த சக்தியும் வலிமையும் இந்த எண் கணிதத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இது அதிசயம். அதே சமயத்தில் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வகையான அற்புதமான வீடியோ ரகசிய பலன்களை நான் பதிவு போடும்போது கண்டிப்பாக எளிதில் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டமான வீட்டு எண்களை உங்கள் வீட்டு நம்பராக நீங்கள் முறையாக பயன்படுத்தி விட்டால் நல்ல ஒரு பணமும் புகழும் செல்வங்களும் சந்தோஷம் நிம்மதி கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்றாவது வீட்டு எண் 41. உங்கள் வீட்டு எண் 41 அமைந்து விட்டால் நீங்கள் ஒரு மிக்க அதிர்ஷ்டசாலி என்று கண்டிப்பாக உங்களை நான் கூறுவேன். ஏனென்றால் இந்த வீட்டில் நல்ல ஒரு பணமும் வசதியும் செல்வ செழிப்பும் கண்டிப்பாக அந்த வீட்டில் சேர்ந்துவிடும். இந்த வீட்டில் குடியிருந்தால் உயர்ந்த பதவியும் நல்ல ஒரு புகழை தானாக நம்மளுக்கு தேடி கொடுத்துவிடும். பல அரசாங்க தொடர்புகளும் அவங்களோட நட்பும் உதவிகளும் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைத்துவிடும். சுருங்க சொல்ல போனால் ஒரு அரசரை போல் வாழ்க்கை கண்டிப்பாக நம்மளுக்கு கிட்டிவிடும். இது அற்புதம். இரண்டாவது வீட்டு எண் 23. உங்கள் வீட்டு எண் 23 இருந்தால் நினைத்த காரியங்களும் எடுத்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடைய செய்துவிடும். இது உறுதி. நல்ல பணமும் செல்வ செழிப்பும் செல்வங்களும் வீட்டில் கண்டிப்பாக அதிகரித்துவிடும். நல்ல ஒரு தொழில் வளங்களும் தொழில் முன்னேற்றங்களும் இந்த எண் மூலிமா அதிகமாக உருவாகி பணமும் செல்வங்களும் கண்டிப்பாக வீட்டில் அதிகமாக சேர்ந்துவிடும். இந்த வீட்டில் நாம் குடியிருந்தால் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி சுபிச்சம் கண்டிப்பாக இந்த வீட்டு எண் நம்மளுக்கு கொடுத்துவிடும். ட்ரை பண்ணி பாருங்க. மூன்றாவது வீட்டு எண் 33. உங்கள் வீட்டு எண் 33 இருந்தால் தேவி மகாலட்சுமியும் குபேரனோட அம்சம் கண்டிப்பாக வீட்டில் குடியேறிவிடும். வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் சுபிச்சம் பணவரவு கண்டிப்பாக பல லாபங்கள் உங்களுக்கு இந்த வீட்டு எண் கொடுத்துவிடும். இது அற்புதம். வற்றாத செல்வங்களும் நல்ல ஒரு பணமும் வீட்டில் கண்டிப்பாக அதிகரித்துவிடும். பொன்னும் பொருளும் ஆபரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பல சொத்தாக கண்டிப்பாக சேர்ந்துவிடும். வீட்டில் நல்ல இறை ஞானங்களும் இறை சக்தியும் அதிகரித்து ஒரு டிவைன் பவர் கண்டிப்பாக வீட்டில் சுழலும். 3, 12, 21, 30 பிறந்த எண்காரர்கள் அல்லது கூட்டுத்தொகை 3 வந்தால் இந்த வீட்டு எண் 33 கண்டிப்பாக நீங்கள் குடியிருக்கக்கூடாது. கவனம். நான்காவது வீட்டு எண் 72. உங்கள் வீட்டு எண் அல்லது அலுவலக எண் 72 இருந்தால் உங்களுக்கு அதிசயமான பல நல்ல பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும். பல பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் செல்வந்தர்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு எண்ணில் வாகன எண்ணில் அல்லது தொழில் எண்ணில் கண்டிப்பாக இந்த எண் 72 இடம் பிடித்துவிடும். இந்த வீட்டில் நாம் குடியிருந்தால் ஒரு சிறு தொழில் நாம் ஆரம்பித்தாலும் அது பல பிரான்ச்சஸாக உருவாகி நல்ல ஒரு பணமும் வசதியும் செல்வங்கள் கண்டிப்பாக வீட்டில் சேர்ந்துவிடும். இந்த எண் 72 ஒரு வீட்டிலோ அல்லது தொழிலில் நீங்கள் முறையாக பயன்படுத்திவிட்டால் நம்மளுக்கு பணமும் செல்வங்களும் வாழையடி வாழையாக, அதாவது ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் வற்றாத செல்வத்தை கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துவிடும். இது அற்புதம். பல பிஸ்னஸ்மேன் அல்லது தொழிலதிபர் இந்த எண் 72 நீங்கள் நோட் பண்ணி கொள்வது மிக்க நலம். அதே சமயத்தில்
2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் அல்லது கூட்டுத்தொகை 2 வந்தால் இந்த எண் 72ஐ தவிர்த்து கொள்வது மிக்க நலம். 5வது எண் 42. உங்கள் வீட்டு எண் 42ஆக இருந்தால் அதிர்ஷ்டங்கள் வந்து கதவு தட்டி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குடி புகுந்துவிடும். ஏனென்றால் அற்புதமான அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய சக்தி வலிமை இந்த எண் 42க்கு கண்டிப்பாக உண்டு. இது உறுதி. 4 என்ற ராகுவும் 2 என்ற சந்திரனும் இரண்டும் ஒன்று சேர்ந்து சுக்கிரனாக உருவாகி நல்ல ஒரு பணமும் வசதியும் புகழும் சந்தோஷம் ஆரோக்கியம் கண்டிப்பாக இந்த வீட்டில் உங்களுக்கு கொடுத்துவிடும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எண் 42 வீட்டில் நாம் குடியிருந்தால் ஒரு சாதாரண மனிதனை கூட ஒரு கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய யோகம் சக்தி இந்த எண் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துவிடும். இது அற்புதம். 6வது வீட்டு எண் 77. உங்கள் வீட்டு எண் 77ஆக அமைந்து விட்டால் நல்ல ஒரு ஆன்மீக சக்தியும் இறை சக்தியும் ஒரு டிவைன் பவர் இந்த வீட்டு மூலியமாக நம்மளுக்கு உருவாக்கி நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி சுபிச்சம் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துவிடும். இந்த வீட்டில் நாம் குடியிருக்கும் போது நினைத்த காரியங்களும் எடுத்த முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி நம்மளுக்கு கொடுத்துவிடும். தொழிலில் பல போட்டிகளும் பொறாமைகளும் எதிரிகள் இருந்தாலும் இறை சக்தி மூலியமாக அதை தகர்த்து எறிந்துவிட்டு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் பணமும் வசதியும் கண்டிப்பாக இந்த எண் நம்மளுக்கு கொடுத்துவிடும். இது உறுதி. இந்த வீட்டு எண்களில் நம்ம குடியிருக்கும் போது வீட்டில் கொஞ்சம் ஆன்மீகமும் இறை நம்பிக்கை நம்ம அதிகமாக சேர்த்து கொண்டால் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி நம்மளுக்கு கொடுத்துவிடும். ட்ரை பண்ணி பாருங்க. 7வது வீட்டு எண் 46. நாம் குடியிருக்கும் வீட்டு எண் 46ஆக இருந்தால் நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மை நம்மளுக்கு உருவாகி அது முறையாக தொழிலில் பயன்படுத்தி நல்ல ஒரு பண லாபங்களும் பணமும் முன்னேற்றங்களும் இந்த வீட்டு எண் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துவிடும். இந்த வீட்டில் நாம் குடியிருந்தால் செய்யும் தொழிலில் அல்லது நம்ம செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸில் ஒரு உயர்ந்த பதவியும் உயர்ந்த லாபங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டு எண் நம்மளுக்கு கொடுத்துவிடும். 4 என்ற ராகுவும் 6 என்ற சுக்கிரனும் இரண்டும் ஒன்று சேர்ந்து சூரியனாக உருவாகி இந்த வீட்டு எண்ணில் நம்ம குடியிருந்தால் ஒரு நல்ல ஒரு பிரைட்டான நம்மளுக்கு ஃபியூச்சர் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் நிம்மதி இந்த எண் 46 கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துவிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 4, 13, 22, 31ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் அல்லது கூட்டுத்தொகை 4 உள்ளவர்கள், 8, 17, 26ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் அல்லது கூட்டுத்தொகை 8 உள்ளவர்கள் இந்த எண் 46 வீட்டில் நீங்கள் குடியிருந்தால் இன்னும் அற்புதமான பலன் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல ஆரோக்கியம் நிம்மதி மகிழ்ச்சி பணவரவு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டு எண் அது உங்களுக்கு லாபங்கள் கொடுக்குமா அல்லது நஷ்டங்கள் கொடுக்குமா, அது அதிர்ஷ்டமா அல்லது துரதிர்ஷ்டமா என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த யூடியூப் காமெண்ட் செக்ஷனில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட வீட்டு எண்கள் எனக்கு அனுப்பி வைத்தால் அதை நான் அனலைஸ் பண்ணி இந்த வீட்டோட எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டம் இல்லையா என்று கண்டிப்பாக அந்த பதில் உங்களுக்கு நான் கூறுகிறேன். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு என்னோட குருக்கும் இந்த கலைக்கும் இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் மிக்க நன்றியை சொல்லி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.